இதான் நீ சொல்ல வந்த முக்கியமான விஷயமா? இல்ல சார், ஆனா இங்க வந்து உங்களை பார்த்த உடனே நான் சொல்ல வந்ததை விட இததான் சொல்லணுங்கிறது முக்கியமா போச்சு சார். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுல பாலான்னு. இப்படித்தான் நான் எது சொன்னாலும் முறைக்கிறீங்க. ஆனா இதையே வேற யாராச்சும் சொன்னா ஒரு ரொமான்டிக் லுக் கொடுக்குறீங்க சார். நான் பாவம் சார். வீட்டுல மல்லிகை செடி, ஆபீஸ்ல பகல் கனவு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருந்திருந்தா பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காது. இந்த சூரிய பிரகாஷ் உருவாயிருக்க மாட்டான். இந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. பூனை தடுக்கி விழுந்துட்டா சட்டுன்னு எழுந்திரிச்சு ஓடிடும். ஆனா யானை தடுக்கி விழுந்தா பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் யானை மாதிரி. என்னால எந்த வேலை நடக்கல, எந்தெந்த வேலை அப்படியே பாதியில நிக்குதுன்னு ஒரு லிஸ்ட் கொடு பங்கஜ். ஐ வாண்ட் டு see. லிஸ்ட் எல்லாம் எதுக்கு சூர்யா? இதை நிரூபிச்சு எனக்கு என்ன ஆகுது? இந்த பார், தெளிவா சொல்றேன், நீ அணுகிட்டு இருந்து விலகிற வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்து பார்த்து கட்டின கோட்டடா அது, அழிஞ்சிட்டா திரும்ப வராது. பங்கஜ், ஏன் வீணா ரொம்ப யோசிக்கிற? இப்ப என்னாச்சு? எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு. ஐ எம் டாப் ஆஃப் ஆல் மை ஜாப்ஸ். உனக்கு அதுல என்ன சந்தேகம்? உனக்கு புரியல சூர்யா. எப்படா சான்ஸ் கிடைக்கும் அந்த சுரேந்தர் காத்துட்டு இருக்கான். நீ என்னடான்னா ஒரு சின்ன பொண்ணால சூர்யா தோத்துட்டான் இந்த உலகம் பேசிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே டென்ஷன்ரா. புரியுதா இல்லையா உனக்கு? உலகம் பேசுதோ இல்லையோ, பங்கஜ் பேசுவான். நான் எதுக்குடா பேச போறேன்? எனக்கு என்ன அவசியம்? அப்படி பேசுறதுனால எனக்கு என்ன லாபம்? இவ்வளவு நாள் நீ அணுவை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ ஐ எம் அப்சல்யூட்லி கிளியர். நான் இப்ப தெளிவா இருக்கேன் டூட். எனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்ன, வாயை திறந்து சொல்ல வேண்டியதுதான். எஸ், சுப்பிரமணியம் சார் என்னை பார்க்க வந்திருந்தாரு. அவர் வந்தது அனு பத்தி என்கிட்ட பேசதான். வாவ், தட்ஸ் கிரேட் நீல். நான் நினைச்சது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சுப்பிரமணி சாரே உன்கிட்ட வந்து பேசிருக்காருனா, மை காட், யூ ஆர் சூப்பர் டேலண்டட் நீல். அனு உன்னை லவ் பண்றாளா நீல்? அது தட்ஸ் கிரேட். இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். இட்ஸ் சோ ஃபாஸ்ட். கன்ஃபார்மா தெரியல, பட் மேம் சம்மு இது சரியில்லை மேம். வை? திஸ் இஸ் வாட் வி வாண்டட். இங்க பாரு நீல், சுப்பிரமணி சாரே நேர்ல வந்து உன்கிட்ட பேசிருக்காருனா அனு சம்மதம் இல்லாம பேசிருப்பாரு. அவ சொல்லாம சுப்பிரமணி சார் இவ்ளோ தூரம் உன்கிட்ட பேச சான்ஸே இல்ல. Don't you think so, Neil? அனு உன்னதான் செலக்ட் பண்ணிருக்கா. She may be innocent, but very smart. அவ வயசுக்கு ஏத்த மாதிரி நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணிருக்கா. And remember, Neil, எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு அனு மேல இருக்கிறது சிம்பத்தி மட்டும்தான். ஏன்னா அனு இங்க எல்லாரையும் விட ரொம்ப சின்ன பொண்ணு, அனுபவம் கம்மி. அதுவும் இல்லாம அவர் செலக்ட் பண்ண எம்ப்ளாயி. சோ அவளோட அன்எக்ஸ்பீரியன்ஸால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் எப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளவுதான். சோ யூ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் அண்ட் கைய கூட ஆல் தி வெரி பெஸ்ட் நீல். இதுக்கே நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க மேம்? why are you celebrating this? in fact நானும் அனுவும் இதை பத்தி பேசினதே இல்லை. நானும் அவளும் முதல்ல பேசணும். அவன் என்ன நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அனு அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. I should meet her first and I have to talk to her. ஓகே ஓகே, புரியுது. நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி நல்லா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுவரை இத பத்தி நான் யார்கிட்டயும் மூச்சு விட மாட்டேன். சூர்யா சார் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். சாரி மேம், இந்த விஷயத்த சூர்யா சார் கிட்ட நானே சொல்ல போறேன். I think I should say this to him. அவர்கிட்ட சொல்லாம நான் இந்த விஷயத்துல எதுவும் செய்ய போறதில்லை. See you, ma'am. Okay. Be careful. Yeah.
இப்ப என்ன சொன்ன? நோ கன்ஃபியூஷன் சொன்னேன். காதலை பத்தி சொல்றியா இல்ல சுரேந்தரை பத்தி சொல்றியா? சுரேந்தரை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அதுக்கு தான் நீ இருக்கியே. அது ஓன் டிபார்ட்மெண்ட், இது ஏன் டிபார்ட்மெண்ட். பங்கஜ், சூரிய பிரகாஷோட வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்து சூரிய பிரகாஷ் என்ன செய்ய போறான்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்கிறது தான். இந்த விஷயத்திலையும். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? ஏய், கதவு மூடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? முதல்ல கதவை தட்டு. அதை விட்டுட்டு சும்மா கதவை திறந்துட்டு வந்து மே கம் இன் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? ஐ அம் சாரி சார். போ, போயிட்டு அப்புறமா. ஓகே சார், ஐ அம் ரியலி சாரி. போன்னு சொல்றல. நீல், என்னாச்சு? இல்ல, அது வந்து மேம், அது இதுக்கு தான் சொன்னேன், நேரம் பார்த்து சூர்யா சார் கிட்ட சொல்லிக்கலான்னு. இத பாரு நீல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீயும் அனுவும் சேர்ந்து சூர்யா சார் கிட்ட சொல்றதா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீ அனு கிட்ட முதல்ல இத பத்தி கிளியரா பேசு. அப்புறம் நீயும் அவளும் சேர்ந்து போய் சூர்யா சார் கிட்ட சொல்லி பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. It will be more formal and beautiful. Don't you think so? Yes, ma'am. All right. Now get back to your work. Yeah. மல்லிகை செடி ஒரு பொண்ணு மாதிரி. ஒரு பொண்ணை வளர்க்குற மாதிரி மல்லிகை செடியும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொன்னேன். தண்ணி கூடவும் இருக்கக்கூடாது, குறைவாவும் இருக்கக்கூடாது. வெயிலும் அப்படிதான், அளவா இருக்கணும். கரெக்டுமா. ஏமா இது பூக்க இவ்வளவு நாள் எடுத்துக்குது? நாம பூக்கணும்னு நினைச்சா உடனே பூத்துறாதுப்பா. அதுவா நினைக்கணும், அப்பதான் பூக்கும். இன்னொரு விஷயம் சூர்யா, பூக்க நாள் எடுத்தா நிறைய பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. அது சரி, ஏன் இந்த மல்லிகை செடி மேல மட்டும் இவ்ளோ அக்கறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, செடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. சரின்னு இங்க ஒரு செடி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு செடியில பூ பூக்கிறது அவ்வளவு கஷ்டமாமா? உங்களுக்கு தான் செடி கொடி பத்தி நிறைய தெரியுமே, கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இது பூக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேம்மா. ஸ்கூல் பசங்க கேக்குற மாதிரி இருக்கு நீ கேக்குறது. சூர்யா, உன் அவசரத்துக்கெல்லாம் ஒரு செடி பூக்காது. ஒரு செடிக்கு வேண்டியது அன்பு. அது தரதோட நம்ம வேலை முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணணும், எப்ப பூக்கணும்னு செடிக்கு தெரியும். செடி கூட நேரம் செலவழிச்சாலே போதும் சூர்யா, அது தானா பூக்க ஆரம்பிச்சிடும். உன் அம்மா கூட செலவழிக்கவே உனக்கு நேரம் இல்ல, இந்த செடி கூடவா நீ நேரம் செலவழிக்க போற? இல்லம்மா, நான் நிச்சயம் செலவழிப்பேன். யார் கூட? அம்மா கூடவா, இந்த மல்லிகை செடி கூடவா? 2 பேர் கூடவும். அதாவது இந்த செடியும் ஏன் அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிற, அப்படிதானே? ஆமாம்மா. சூர்யா, இந்த செடி கொடி மரம் எல்லாமே மனுஷங்க மாதிரி தான்ப்பா. பூ பூக்கிறதும் மனுஷங்களுக்குள்ள அன்பு பாசம் காதல் பூக்கிறதும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். கரெக்டுமா, நானும் இதை யோசிச்சேன். வா பங்கஜ் வா. என்னடா ஆளை காணும்னு நினைச்சேன், கரெக்ட் டயத்துக்கு வந்துட்ட. உன் நேரத்துல பாதி நேரம் எடுத்துக்கிறது இவன் தான்ப்பா. பாதி இல்லம்மா, முழுசா. அம்மா, சாரதம்மா வர சொன்னாரு, நீங்க வேணா பேசிட்டு இருங்கம்மா, நான் வெளியே வெயிட் பண்றேன். வேணாம்ப்பா, நீங்க பேசுங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா.
வா ராஜா, வா, இங்க வா. ஆரம்பி, உன் டயலாக் ஆரம்பி. ஆபீஸ்ல லவ் ஸ்டோரி, வீட்ல மல்லிகை செடி, அதானே? உனக்கு எல்லாமே விளையாட்டா? சீரியஸா நீ யோசிக்க மாட்டியா? சுரேந்தர் அடுத்து என்ன செய்வானோங்கிற பதட்டத்துல நான் இருக்கேன். எப்பவும் அவனை பத்தி யோசிக்கிறீங்க. அவன் என்ன கடவுளா? சாத்தாண்டா. அவன் ஒரு கிரிமினல் பங்காஜ். செடிய கிருமிகள் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுக்கு மருந்து அடிக்கிறோமோ அப்படி அடிச்சு கொள்ளணும் இந்த மாதிரி கிருமிகள் எல்லாம். நீ இப்படி பேசுறது எனக்கு பயமா இருக்கு சூர்யா. ஒன்னு ரொம்ப கேஷுவலா இருக்க, இல்ல வேற எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுற. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வச்சு பேச வேண்டாம், வெளியே வச்சு பேசிக்கலாம். இப்போ வா, சாப்பிட போலாம். ஒரு நிமிஷம். இந்தா புடி, இந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வா. நான் வேற தண்ணி ஊத்தணுமா? உனக்கு பொறாம. காதலுக்காக எலிதான் காயணும், எலி புழுக்க ஏன் காயணும்? அம்மா, டிஃபன் ரெடியா? ஆயிட்டே இருக்குடி. இன்னைக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீக்கிரம் டிஃபன் தான். நான் லைப்ரரிக்கு போய் படிக்க போறேன். லைப்ரரிக்கா? எதுக்கு லைப்ரரி? சூர்யா சார் கொடுத்த புக்கே போதும்னு சொன்ன. இல்லப்பா, ரெஃபரன்ஸ் இன்னும் எடுக்கணும்பா. அதுக்கு நீ இவ்ளோ சீக்கிரமா எப்படி சாப்பிடுவ? நான் வேணா டிஃபன் பாக்ஸ்ல கட்டி தரவா? அங்க போய் சாப்பிட்டுக்கிறியா? இல்லம்மா, நான் சாப்பிட்டுட்டே போயிடுறேன். புஷ்பா, நானும் டிஃபனுக்கு தான் வெயிட்டிங். திடீர்னு ரெண்டு பேரும் சீக்கிரம் போகணும்னு நின்னா நான் என்னதான் பண்றது? நேத்தே சொல்றதுக்கு என்ன? அதுக்கே அப்படி கிட்ட கண்ண குத்துற மாதிரி பயமுறுத்துற? வரிசையில நின்னு தண்ணி அடிச்சு பாரு, அப்ப தெரியும் சுப்பு. அனு படிக்க போயிட்டு இருக்கா. முதல்ல டிஃபனை அவளுக்கு கொடு. இந்த கத்துற அவ மூடியே கெடுத்துருவ போல் இருக்க. அதானே, உன் பொண்ணுன்னா உனக்கு அப்படியே உள்ளேந்து உருகுமே. டிபன் கொடு, கோபப்படாத. என்னெல்லாம் சொல்ற சுப்பு? நான் எவனோ பெத்த பொண்ணு தானே. எதுக்கு தேவையில்லாம இப்ப உங்க அப்பாவை போய் திட்டுற? இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் ஒருத்தியே செய்யணும். உனக்கு அவ சப்போர்ட், அவளுக்கு நீ சப்போர்ட். அப்ப இந்த வீட்ல நான் யாரு? நான் யாருங்கிற? உதவியா இருந்த செக்யூரிட்டியும் பிடிவாதம் பிடிச்சு அமுச்சு விட்டுட்டேன். இப்போ கொத்தமல்லி வாங்க கூட நானே போக வேண்டியிருக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் கடைக்கு போய் பாரு, அப்ப தெரியும் உனக்கு என் கஷ்டம். இதோ பாரு, என்னமோ பிறந்ததுல இருந்தே பாடி கார்டு செக்யூரிட்டியோட வாழ்ந்த மாதிரி. இதுக்கு முன்னாடியும் கொத்தமல்லி கருவேப்பில வாங்க நீ தானே போயிட்டு இருந்த புஷ்பா. அவன் பாட்டுக்கு இன்னும் 2-3 மாசம் இங்க இருந்து எனக்கு உதவியா இருந்திருப்பான். அவனை போன்னு ஏன் விரட்டின? என்ன வேலை வாங்க தானே? அதுக்கு காரணம் நீதான். அவங்கள பாடி கார்டு செக்யூரிட்டி மாதிரியா நடத்தின நீ? குரங்க ஏவி விடுற மாதிரி அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யு ஏவி விட்டுக்கிட்டே இருந்த. பாவம் எனக்கே பார்க்க பாவமா இருந்தது. அதனாலதான் பாவம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன். ஆனா போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாரு புஷ்பா. சார், நீங்க உண்மையிலேயே தெய்வம் சார். இவங்க கூட எப்படி சார் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறீங்க? நீங்க ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொன்னா பாரு. எனக்கே ஒரு செகண்ட் என்ன நினைச்சு ரொம்ப பெருமையா ஆயிடுச்சு. என்ன உன் அருமை அப்பா அப்படி என்ன ஜோக்கு சொல்லிட்டாரு? இப்படி இழிக்கிற? 4 நாளைக்கு சமையல்ல உப்பு அள்ளி கொட்டினா சிரிப்பெல்லாம் தானே அடங்கிடும். படிக்கிற பொண்ணை எப்பவுமே என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மேரேஜ் பண்ற வழியை பாரு. அட, என்ன ஆச்சரியம், இங்கிலீஷ்லயே எதுக மொழியோட பேச ஆரம்பிச்சிட்ட? இந்தா அனு, இந்தா. நேத்துல இருந்து சூர்யா சார் போன் பேசவே இல்லையே, என்னாச்சு? என்ன அப்படி ஒரு பார்வை? உன் அருமை மக உன்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம ஏஞ்சி போறான்னு பாக்குறியா?
டிபன் குடுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணா. இப்ப டிபன் கொடுத்த உடனே அத சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு ஏஞ்சு போறா. அது என்ன ஏதுன்னு எனக்காக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? கேட்டுட்டாலும் பங்கஜ், நீ கொஞ்சம் அவசரப்பட்டியோன்னு தோணு. இல்ல சார், அனுவோட வீட்டுக்குள்ளதான் பாடி கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாமலேயே மஃப்டில அந்த காலனி முழுக்க சுத்திட்டு இருப்பாங்க. 24 hours சர்வைலன்ஸ். அது சரியா வருமா? கண்டிப்பா சார். அதுவும் இல்லாம சுப்பிரமணிய சார் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ணேன். சார் அவர் சொல்றதும் சரிதானே சார். பெரிய பங்களா மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி, பாடி கார்ட்ஸ் இதெல்லாம் சகஜம். பட் அந்த மாதிரி ஒரு சின்ன காலனில, அதுவும் வீட்டு வாசல்ல பாடி கார்ட்ஸ்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணுவாங்க. என்ன சூர்யா இப்படி திடீர்னு இருமுற? அடுத்த தடவை சொல்லிட்டு வான்னு சொல்லி பாக்குறேன். இவ்ளோ இருமல்ல போன் பேசணுமா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. இல்லனா மீராட்ட கூட அவ மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஹலோ. ஹலோ சார். சொல்லணும். சாரி, சொல்லணும். என்னாச்சு சார், எப்படி இரும்புறீங்க? ஒண்ணும் இல்ல, சொல்லு. உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கே சார். உடம்பு சரியில்லையா? லேசா இரும்பல், அவ்வளவுதான். லேசான்னு சொல்றீங்க, ஆனா இப்படி இரும்புறீங்க. ரொம்ப முடியலையா சார்? நான் நல்லா தான் இருக்கேன் அனு. சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ண? ஒன்னும் இல்ல சார், நீங்க கொடுத்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார்? டிஸ்டர்பா? நோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை அனு. நீ எப்ப வேணா எனக்கு ஃபோன் பண்ணலாம். நீ ஃபோன் பண்ணா படிப்புல கவனத்தை செலுத்த. சரிங்க சார், நீங்க காட்டுற அக்கறைக்கும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னது? சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அனு. பை சார், see you. பை. இப்ப சரியாயிடுச்சா? எது? இருமல். இருமலா? எனக்கா? இருந்துச்சா? இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களே, அப்படி என்னதான் பேசிக்கிட்டீங்க? அப்படி என்ன தலைபோற விஷயம்னு அனு மேடம் போன் பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. போய் பம்பரம் விளையாடு போ.